நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சிறைச்சாலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் கோளாறு காரணமாக அவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஆகஸ்ட் 26 வரை விளக்கமறியலில் வைத்திருப்பது தொடர்பில் கட்சி தீவிரமாக ஆராயும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் அவருக்கு எதிரான வழக்கினை எதிர்த்து கட்சி போராடும் என்றும் ருவான் விஜயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 26 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட விஜயம் ஒரு உத்தியோகபூர்வ பயணம் அல்ல என்றும் மாறாக ஒரு தனிப்பட்ட பயணம் என்றும் கோட்டை நீதவான் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்த ஆவணங்கள் விரிவான விசாரணைக்கு பிறகு ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் மீண்டும் கூறியுள்ளார். அதன்படி இன்று சமர்ப்பிக்கப்பட்ட சுட்டிப்புகளின் அடிப்படையில் இந்த விஜயம் ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பாக இல்லை என்பதனை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விஜயம் தனிப்பட்டதாக கருதப்படுவதனால் அது பொது சொத்து சட்டத்தின் விதிகளின் கீழ் வருகின்றது. 1982 ஆண்டு 12ஆம் இலக்க பொது சொத்து சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தின் பிரிவு 8(1) கீழ் இந்த முறைகேடுகளும் நிறுவப்படாததனால் சந்தக நபர் காவலில் வைக்கப்பட்டார் என்று நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் சந்தக நபரான முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய சுகாதார நிலை குறித்து மருத்துவ அறிக்கை எதுவும் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தக நபரின் உடல்நிலையை உறுதிப்படுத்த அடுத்த விசாரணை திகதியில் பொருத்தமான மருத்துவ ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். கூடுதலாக 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பணியாற்றிய போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சந்தக நபரின் சட்டத்தரணி முன்வைத்த வாதங்கள் பிணை கோரிக்கையுடன் தொடர்புடையவை அல்ல என்றும் நீதிவான் தெளிவுபடுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.